வாழ்த்துதல். फिर से एक बार आपको यीशु के मीठे नाम से बधाई देती हूँ. எனக்கு நேற்று வரைக்கும் வசனமே எனக்கு வரவே இல்லை. मुझे कल तक कुछ वचन ही नहीं मिला है. காலையில எனக்கு என் மனசுல ஒரு வசனம் பேசினது. भोर में मेरे मन में एक वचन बातें किया है. சங்கீத 40 அதிகாரம் 1 வசனம். भजन संगीता 40वां अध्याय पहले वचन. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டார். அல்லேலூயா. हालेलुया. பொறுமைங்கிறது இப்ப நானும் அதை தான் பேச போறேன். अब मैं भी उससे बात करने वाली हूँ. பொறுமையை பற்றி பேச எனக்கு தகுதியே கிடையாது. धीरज के बारे में बोलना मुझे कोई भी योग्य नहीं है. ஒருவேளை உங்களுக்கு பொறுமை இருக்கலாம். कई बार तुम्हें भी धीरज हो सकता है. இந்த நாளிலும் நான் ரொம்ப தேவ சமூகத்துல கண்ணீர் வடிச்சிட்டு இருந்தேன். मैं ज्यादा परमेश्वर की सभा में आंसू वचनமே தரல. क्यों आपने मुझे अभी तक वचन नहीं दिया है? மெதுவா என் கண்களுக்கு இது வந்தது. ऐसे धीरे से इस वचन मेरे आंखों में आए. சங்கீதக்காரர் சொல்றார் இந்த வசனம். भजन संगीता वाला इस वचन को कहता है, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். मैं यहोवा पर जब बाट जो रहा था, அவர் என்னிடமாய் சாய்ந்து நம்ம பொறுமையுடன் காத்திருக்கும் போது அவர் எவ்வளவு பெரிய தேவன் அவர் சாய்ந்தார். अब धीरज के साथ रहते समय परमेश्वर अपने और झुककर என் கூப்பிடுதலை கேட்டார். मेरे दुहाई को सुनी. நம்ம எல்லாரும் பெண்களா வந்திருக்கோம். हम सब महिला बनकर आए हैं. பெண்களை பற்றி நம்ம தமிழும் சொல்லுது, சரித்திரமும் சொல்லுது, வேதமும் சொல்லுது, நம்ம சந்திரனும் சொல்லுது. जो बाइबल जो महिलाओं के बारे में बाइबल भी बताते हैं कि सारे वेदों ने इसे बताते हैं कि हम एक चंद्रमा जैसे. சந்திரனை எப்போ பார்க்கலாம்? जो चंद्र को कभी देख सकता है? சந்திரனை எப்போ பார்க்கலாம்? कब चंद्र को देख सकता है? அப்போ நம்ம வாழ்க்கையில சொல்லி சொன்னீங்களா, நம்ம வாழ்க்கையில இருள் வந்தா நம்ம எப்படி திகைக்கிறோம். देखिए हमारे जिंदगी में एक अंधेरा छा जाएगा तो हम कैसे तड़पते हैं. ஏன் வசந்த இறைச்சல் இருக்கு? ஹalleluya. हालेलुया. காய்ச்சலுக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். बुखार के लिए हम सब प्रार्थना करना है. காய்ச்சல் ஒன்றும் சேரப்படுத்தல. कुछ हानि नहीं हुआ है, அதனால நம்ம யாருக்கும் காய்ச்சல் வரக்கூடாது. लेकिन किसी को बुखार नहीं आना करके सोचना है. ஹalleluya. हालेलुया. நம்ம எல்லாரும் ஒரு சில பெண்களாக வந்திருக்கோம். हम कुछ महिला बनकर यहाँ पर आए நம்ம हैं. தேசம் நம்ம குடும்பம் நம்ம கையில இருக்குது. हमारे देश अपने परिवार हमारे हाथों में है. 23ஆம் தேதி ஒரு 26 வயது வாலிபன் இறந்து போயிட்டான். अच्छा 20 तारीख एक जवान ने जो मर गया है. அவங்க அம்மா போன வருஷம் இருந்தாங்க. उनकी माँ पिछले साल थे. அந்த ரெண்டு பிள்ளைங்க இஷ்டமா கல்யாணம் முடிச்சிட்டாங்க. उन दोनों बच्चे अपने मनमारे से शादी ஒரு किया है. பெண் நம்ம நானும் நீங்களும் ஆண்டவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டது. मैं भी आपके लिए भी परमेश्वर के नाम हमारे दिया गया है. ஒரு குடும்பத்துக்கு பெண் ரொம்ப முக்கியமான காரியம். एक परिवार के एक जो महिला की आवश्यकता है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. அப்போ இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒவ்வொரு சந்திரன். इस दिनों में हम सभी एक चंद्र बनकर आए हैं. சந்திரன் என்பதற்கு அழகு என்று பெயர். चंद्रमा बोलेगा तो एक सुंदरता பெண் बतलाती है. என்பதற்கும் அழகு என்று பெயர். महिला कहने से एक जो सुंदर करके बतलाती है. ஹalleluya. हालेलुया. நிறைய பெண்கள் பைபிள்ல வராங்க. बहुत महिलाओं ने इस बाइबल में आते हैं. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. कई लोग अलग तरह के रहते हैं. இந்த வசனம் சொல்லுது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருங்க. इस वचन बताते हैं कि मैं यहोवा के धीरे से बढ़ जाता. ராகேல் யாருக்கெல்லாம் தெரியும்? என் மருமக்களுக்கு தெரியுமா ராகேல்? जो रागेल किसी को जानते हैं क्या? ராகேல் रागेल யாக்கோபு மனைவி. याकूब की बाली அழகா இருப்பாங்க. बहुत सुंदर भी रहती थी. அவங்க அக்காவுக்கு பிள்ளை பிறந்துட்டே இருக்கு. उनकी माँ बहन के लिए बच्चा होते ही रहती है. ஆனா ராகேலுக்கு பிள்ளையே பிறக்கல. लेकिन रागेल को तो संतान नहीं था. அப்போ ராகேல் என்ன சொல்றாங்க? तब रागेल ने क्या कहता है? ஆதியாகமம் 30 அதிகாரம் उत्पत्ति 30वां अध्याय 1-2 வசனம் வாசிப்போம். पहले दूसरे वचन को पढ़ेंगे. தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். பாருங்க, கூட பிறந்த சகோதரி தான். देखिए उसकी 7 जन्म हुआ बहन थी. அவங்க பிள்ளை பெத்துட்டே இருக்காங்க. उसने बच्चे को जन्म दे रही थी. இவங்களுக்கு பிள்ளை இல்ல. लेकिन इसके लिए तो वह संतान नहीं है. சகோதரி மேல பொறாமைப்பட்டு अभी बहन के ऊपर जलन पाकर பொறுமை பறந்து போச்சு. तब धीरज उड़ गई है. எனக்கு பிள்ளை தாரோம் அப்படின்னு புருஷன்கிட்ட
கேட்கறாங்க. अभी अपने पति से पूछ रहे मुझे बच्चा दीजिए, அவங்க புருஷன் சொல்றாங்க. लेकिन उनकी पति ने कहता है, அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு तब याकूब ने राहेल से पर क्रोधित होकर, தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். पर मैं यहोवा ने तेरे जो गर्भ को बंद किया है, நான் தேவனா? मैं क्या परमेश्वर हूँ? இதே மாதிரி நான் தேவனான்னு சொன்னது யாரு? वैसे ही मैं परमेश्वर हूँ क्या करके बोला हुआ कौन? சொல்லுங்க பத்மினி. யார் சொன்னா? செல்விக்கு ஞாபகம் இல்லையா? யோசேப்பு சகோதரர்கள் வந்து योसेफ की भाई लोग आकर அப்பா இறந்து போனோடனே पिता मरने की बाद, ஆதியாகமம் 50 அதிகாரம் उत्पत्ति 50वां अध्याय, ஐம்பதுல அவங்க சொல்றாங்க. 50 में उन्होंने बताते हैं, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். ஆ. தேவனை இப்போது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களுக்கு உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனாம். ஆமா, எந்த வசனம் சொல்லுங்க? 19. 50 19. 50-19, நீங்கள் எனக்கு யோசேப்பு அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள், நான் தேவன். யோसेफ ने उससे कहा कि मत डरो क्योंकि मैं क्या परमेश्वर हूँ, ஏன்னா இவங்க ரொம்ப தீமை பண்ணாங்க சகோதரர்கள். क्योंकि जो भाई लोग बहुत बुराई किए हैं, இப்ப அப்பா இறந்துட்டாங்க. अब पिता ने गुजर गया है, என்னமோ செய்திடக்கூடாதுன்னு சொல்லி அவங்ககிட்ட தாளம் விழுந்தாங்க. अब हमें कुछ हानि करेंगे क्योंकि उनके ऊपर दिन से बात कर रहे हैं। யோசேப்பு எவ்வளவு அன்பா பேசுகிறாரு. देखिए यूसुफ ने कितनी अच्छे से प्रेम से बात நீங்க करता है, பயப்படாதங்க, तुम मत डरो, நான் தேவனா. मैं क्या परमेश्वर हूँ। இதுதான் பொறுமை. यही धीरज बताते हैं। ராகேல் வந்து குழந்தை வேண்டியது இருக்கு, அதுக்காக ஆண்டவரை பார்க்காம புருஷன்கிட்ட கேட்காங்க. जो राहेल की संतान की जरूरत पड़ती है, लेकिन परमेश्वर को नहीं देखता है कि अपने पति का उसे देखती है। பேசுகிற நானும் நீங்களும் மனுஷரை நம்ம பார்க்காம மேல பார்க்கணும். நம்ம जो बातें करने वाले मैं भी अपने मनुष्य को ना देखते हुए ऊपर देखना है। நம்ம காரியம் வாய்க்காத போல இருந்தாலும் விடாம அவர் விடவே கூடாது. हमारे कार्य ना सफल समान हो सकता है, लेकिन उसे ना छोड़ते हुए पकड़ना है। ஏன் இவருக்கு ஜெபம் கேட்காம இருக்குது? क्यों इनकी प्रार्थना सुनी नहीं जाती है? ஆனா தாவீது பொறுமையுடன் காத்திருக்கார். अभी दाऊद ने धीरज से रहता है, ராகேலுக்கு பிறகு குழந்தை கொடுத்தாராங்க. और उसके बाद राहेल को संतान दिया है। அதே மாதிரி அண்ணனை பாருங்க, तब अर्नाल को देखेंगे, इसकी குழந்தை समान இல்ல, कुछ नहीं है, அவங்க அழுதுட்டே இருந்தாங்க. वो रोके बैठती है। பிறகு ஒரு நாள் என்னை எப்போதும் அழுது ஒரு பிரயோஜனம் ஆலய சமூகத்துக்கு போறாங்க. जो हर पल रोके कुछ लाभ नहीं कर परमेश्वर के भवन में जाते हैं। அவங்க ஒரு வித்தியாசமான பெண். वो एक अलग रीति से रहने वाला महिला थी। 1 சாமுவேல் 1:18. पहले सामुएल पहले अध्याय की जो 18 में देखते हैं, அப்பொழுது அவன் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவுது என்றான். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. 1 சாமுவேல் 2:2. அவங்க தேவ சமூகத்துல அழுதாங்க. उन्होंने परमेश्वर समूह में रोने लगे। அழுதாங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க அழுது அவங்க பாவத்தெல்லாம் அகற்ற ஊட்டிட்டாங்க. उन्होंने रोकर उनकी सारे बोझों को उनके अंदर डाल दिया है। அதனால அதுக்கு பிறகு பாரம் எடுக்கலாங்க, அதுக்கு பிறகு அது கவலையே படல. उसकी बात वो चिंता ने उठाई कि वो दुखी नहीं हुई थी। அப்போ இதுல சொல்லுது, அவள் 13 அண்ணா தன் இருதயத்திலே பேசினாள். जो हन्नाल ने अपने मने में बात कर रही थी, அப்படியே அவங்க ஜெபத்தை அப்படியே தேவ சமூகத்துல ஊத்துதாங்க. वैसी प्रार्थना में उनकी जो मन को उंडल देती है। ஏன்னா நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். मैं प्रभु की सन्निधान में मेरे अपने मनों को उंडाल देती हूँ। நிறைய காரியங்கள் நமக்கு தடையா இருக்குதுன்னா बहुत कार्य हमारे लिए रुकावट हो सकते हैं। தேவ சமூகத்துல விடாம நம்ம செபிக்கும் போது परमेश्वर समूह में ना छोड़ते हुए प्रार्थना करते समय, நம்ம பொறுமையுடன் நான் காத்திருக்கணும். लेकिन अब धीरज के साथ बाट जो रहना है। சொல்லுகிற என்னிடம் பொறுமை கிடையாது.
बातें करने वाला मुझसे भी जो धीरज नहीं है, ஆனா வசனம் என்னை பொறுமையா ஆக்குகிறது. लेकिन वचन मुझे ऐसे चलाती है। நம்மளால ஒரு தராலும் பொறுமையா இருக்க முடியாது. हम कोई भी ऐसे धीरज के साथ नहीं रह सकता है। வேத வசனத்தை தியானிக்கும் போது பொறுமை வரும். शास्त्र के वचन को जांचते समय धीरज आती है। அப்போ இவங்க சக்கரத்தை ரொம்ப பேசினாங்க. अब इनकी दासियों ने बहुत उन्हें जब निंदा करने लगी, இவங்க ஏத்து பேசல. इन्होंने उसके विरोध बात नहीं किया है। ஏன் இப்படி பேசுறாங்கன்னு கணவற்ற கம்ப்ளைண்டும் பண்ணல. क्यों इन्होंने ऐसे बात करती है कर जो अपने पति से नहीं कही थी। கணவர் அன்பாக பேசினாலும் अभी उनके पति प्रेम से बात करेगी तो அதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. वो उन्होंने उन्हें स्वीकार नहीं किया है। தேவ சமூகத்துல அவங்க இருதயத்தை ஊற்றினாங்க. परमेश्वर समूह में जो उंडल दिया है अपने मन நம்மளுக்கு को। இந்த உலகத்துல நிறைய தேவை இருக்கிறது. हमारे जिंदगी में बहुत जरूरत हो सकता है। நமக்கு எல்லாம் செய்யணும்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். हमारे सब कुछ विजय करके बतलाती है। நம்மளுக்கு தோல்வி இல்லை என்று வேதம் சொல்கிறது. हमारे हार पर नहीं है कर बाइबल बताती है। வேதம் என்ன சொல்கிறதுன்னா நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். हमें क्या बतलाते हैं कि हम विजय प्राप्त करने वाला है। பைபிள் பூரா நமக்கு வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார். सारे बाइबल में हमें प्रतिज्ञा दिया है। கணவனை பற்றி, பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை பற்றி, पति के बारे में, बच्चों के बारे में, परिवार के बारे में, பொருளாதாரத்தை பற்றி, वस्तु की आर्थिक स्थिति के बारे நம்முடைய में, சொத்துக்களை பற்றி, अपने धन दौलत के बारे में, எல்லாவற்றிற்கும் வாக்குத்தத்தங்கள். सभी के लिए जो प्रतिज्ञा நான் है। அடிக்கடி உங்களுக்கு சொல்வேன், 2 கொரிந்தியர் 1:20 எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி. दूसरे कोरिन्थियर दूसरे अध्याय में इसमें कहता है अपने हमारे जरिए से परमेश्वर की महिमा होने के लिए தேவனுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் परमेश्वर की सारे प्रतिज्ञा கிறிஸ்துவுக்குள் मसीह यीशु में ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது. हाँ और आमेन करके रहता है। அப்போ நம்ம அவசரப்படுறதுக்கு அவசியம் இல்லை. हम जल्दबाज करने की जरूरत नहीं है। சுந்தரி வந்திருக்காங்களோ? இத்தனை ஏன் லேட்டா வந்தீங்க? நீங்க வந்தாலும் வேதவசனம் வேதவாசி. அல்லேலூயா. हालेलुया। நான் தேடி பார்த்தேன், சொரணத்தை தேடி பார்த்தேன். मेरी उंगली देखने लगी। அல்லேலூயா. हालेलुया। அப்போ கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். मैं परमेश्वर के एगो के ओर से धीरे से बाढ़ जो रहा था उन्होंने झुककर मेरी दुहाई को सुनने लगे। நம்ம கூப்பிடுதலை கேட்பதற்கே அவர் இருக்கிறார். हमारे दुहाई को सुनने के लिए उन्होंने रहता है। அப்போ எனக்கு ரொம்ப சோர்வு. मुझे बहुत आलसी बनते हैं। நம்ம வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்மை சோர்வு உண்டாக்குது. हमारी जिंदगी में कई कार्य में जो निराश में ले आती है, ஆனா கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றுகிறது. लेकिन प्रभु की वचन हमें तसल्ली करती है। நிறைய காரியங்கள் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்கலன்னா बहुत कार्य हमारे मन की आशा की जैसे ना हुआ நமக்கு तो சோர்வு உண்டாகுது. हमें निराश हो जाती है। நம்ம அதெல்லாம் உதறிட்டு हम उसे छिड़का நம்ம कर செய்ய வேண்டிய காரியத்துல हम करने वाले कार्यों में வேதம் என்ன சொல்கிறது, शास्त्र क्या बताते हैं, நமக்குரிய காரியங்கள் என்ன, अपने कार्य क्या அதை है நம்ம பார்க்க போறோம். उसे हम देखना है। முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். पहले परमेश्वर के राज्य उनकी धार्मिकता को இவைகள் खोजो। எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ये सभी कुछ तुम्हें ज्यादा दिया जाएगी। மத்தேயு 6:33 இயேசுவானவரே பேசுகிறார். मत्ती 6:33 में जो यीशु मसीह कहता है வானமும் பூமியும் ஒழிந்து போம், आकाश पृथ्वी मिट जाएगी, தேவனுடைய வார்த்தைகளோ ஒழிவதில்லை. प्रभु की वचन कभी ना मिटती है। அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. इस वचन सामर्थ्य से भरे அது हुए நம்ம हैं। வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிறதாக वो இருக்கிறது. हमारी जिंदगी में विजय प्राप्त करने वाले நம்முடைய रहती है। குறைவுகளை நிறைவு செய்கிறதாக இருக்கிறது. हमारे कमिहाट को भरपूर करने वाला प्रभु है। அண்ணா அலட்சியப்படுத்தப்பட்டார்கள், अन्नाल तुच्छ गिना जाती थी, அற்பமாக எண்ணப்பட்டார்கள். उसे तुच्छ गिना जाती थी, ஆனா அவங்க வாக்குவாதம் பண்ணல. लेकिन उन्होंने वाद विवाद नहीं किया இந்த है। நாளில் நானும் நீங்கள் வாக்குவாதம் பண்ணுவதற்கு வேதம் இடம் கொடுப்பதில்லை. इस दिनों में मैं भी अभी वाद विवाद करने के लिए शास्त्र में जगह नहीं देती है। சங்கீதம் 84:11 சொல்லுது, भजन संगीता 86 में और उसमें 4 कहता है தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், यहोवा परमेश्वर सूर्य और जो ढाल बनकर रहता है அவர் கிருபையும் மகிமையும் அருள்வார். वो अनुग्रह और महिमा को देता है। உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு खराई से चलने वाले के लिए நன்மை வழங்காதிரார். भलाई कैसे ना देंगे। அப்போ வசனத்தின்படி நம்ம நடக்கும்போது यदि हम वचन के जरिए चलते समय நமக்கு எந்த நன்மை குறைவுபட்டாலும் हमें किसी में जो कमिहाट हो सकती வேதம் है, என்ன சொல்கிறது, शास्त्र क्या बताती है, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு खराई से चलने वाले के लिए கர்த்தர் நன்மை வழங்காதிரார். यहोवा भलाई कैसे ना देंगे। வழங்குவார், देंगे, ஆனா நமக்கு
பொறுமை அவசியம். लेकिन हमारे धीरज की जरूरत पड़ती है। சங்கீதக்காரர் 33:23 சொல்றார். भजन संगीत 33:27 में कहता है, அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியா. उनके पवित्र नामों को भरोसा रखा है। வாசிப்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி அவருடைய இருக்கிறபடியா. பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். எவ்வளவு பயங்கரமா இருக்கு இந்த வல்லமை. इस कितनी भयंकरता से है इस அவருடைய सामर्थ्य। பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியா. उनके पवित्र नामों का भरोसा रखा है। நம்முடைய இருதயம் என்ன செய்யும்? हमारे मन में களிகூரும். वो जो मगन होती है, எதுல நம்ம குறை போட்டிருக்கோமோ, किसी में हम कमियां हो सकते हैं, எந்த காரியம் நடக்காம இருக்கிறதோ किस कार्य नामुमकिन हो सकती है, அது கண்டிப்பா நடக்கும். वो निश्चय हो அது जाएगी। எப்படி சாதாரணமா நடக்குமா? वो कैसे आसान से நம்ம होगी क्या? இருதயம் களிகூரும். हमारे मन में मगन हो जाएगी। இது உண்மை, இது சத்தியம். ये सच्चाई है और सत्य है। ஒருவேளை நம்ம நம்பாம நம்ம சுய நினைவுகளுக்கு சுய புத்திக்கு நடந்தோம்னா कई बार हम ऐसे ना सोचते हुए स्वयं बुद्धि में चलेगी तो எரேமியா 17:5 சொன்னது மாதிரி यिर्मयाह 17:5 कहता है, சுய புத்தியே இருக்கவே கூடாது. स्वयं बुद्धि नहीं लेना है। ஆண்டவர் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுதுன்னு நம்ம நடக்கணும். वचन क्या कहता है, उनके जरिए चलना है। 17:5 மனுஷன் மேல் 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் அவன் சொல்லுகிறார். ஒரு தப்பு செய்யல. वो कुछ गलती ना किया, ஆண்டவரை நம்பல. पर युगों का भरोसा नहीं रखा है। சொல்லப்பட்டிருக்கு. कितने अच्छे से कहा है, அது சபிக்கப்பட்டவர். वो श्रापित पाए அவன் हैं। நம்ம புத்திப்படி நடந்தோம்னா हमारे बुद्धि की जरिए நமக்கு चलेंगे, ஆசீர்வாத பதில் हमारे आशीष की बदले சபிக்கப்பட்டவர்கள் ஆகிறோம். हम श्रापित पाए व्यक्ति के समान நமக்கு रहेंगे। வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். हमारे शास्त्र की महत्व को लिख நாம் दिया है, எப்படி நடக்க வேண்டும். अब कैसे चलना है। அப்போ எப்படி அவன் அந்த வெளியில் கற்களை கரளையாய் போன செடியை போலிருந்து वैसे वो गुप्त में जो रखा हो उस भूतों के समान நன்மை வருகிறதை காணாமல் भलाई आते हुए ना देखे, வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் और जो रेगिस्तान की उस निर्जल की भूमि की இல்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தங்குவான். वैसी जगह पर वो ठहरेंगे। அது செழுமை இல்ல. वहाँ पर हरियाली नहीं। கர்த்தரை நம்பல. क्यों भरोसा नहीं किया है? புஜபலத்தையும் மனுஷரையும் நம்பினது. अपने भुजबल में मनुष्य को भरोसा रखा है। அவன் என்ன தப்பு சொன்னான்? களவாங்கல. वो कुछ चोरी नहीं किया और झूठ नहीं बोला है, அவர் மேல் நம்பிக்கை लेकिन प्रभु के ऊपर भरोसा नहीं रखा है। அதே மாதிரி 7ஆம் வசனம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து जो 7 वचन कहता है कि क्या है, जो கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்ட यहोवा மனுஷன் की भरोसा रखा हुआ मनुष्य भाग्यवान। वो धन्य व्यक्ति அந்த है। நம்பிக்கை யாரிடம் अब இருக்கு? भरोसा कहाँ है? அப்போ அவன் தண்ணீர் அண்டில் நாட்டப்பட்டதும் वो जो नाली के किनारे लगा हुआ, நம்ம கணவரையோ கணவத்திலேயே பார்ப்போம். நான் நிறைய பேரை நம்ம பார்ப்போம். हम कई लोग देखते हैं अपने पति के बारे में, கணவரால ஒண்ணும் செய்ய முடியாது. पति से कुछ नहीं कर सकता है, ஆண்டவர் மாத்திரம் தான் எல்லாம் செய்யும். सिर्फ यहोवा ही सब कुछ कर सकता है। அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது. वो नाली के किनारे में लगा हुआ, வாழ்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது. अपने नाले की जैसे अपनी जड़ को रखता है, உஷ்ணம் வருவதை காணாமல் और जो धूप आते हुए उसे ना இலை देखे, பச்சையாய் இருக்கிறதும் और जो पत्ते हरे மழை தாட்சியான வருஷத்திலும் और बारिश की उस वर्षों में வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருக்கும். हर पल जो वैसे फल देने वाला पेड़ के समान रहेंगे। வாய்க்கால் ஓரமா எங்க அப்பா வீட்டு மரத்துல கொய்யா மரம் இருக்கும். जो मेरे पिता के जो घर पर एक जो पेड़ों की झाड़ थे, அது ஏலம் பழுத்த மாதிரி நான் பார்க்கல. उनके पत्ते कभी ना रंगीन बदला जैसे नहीं देखा है। அதுபோல நானும் நீங்களும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது वैसे मैं भी अभी प्रभु के ऊपर भरोसा रखते समय அது நீரூற்று, ஆண்டவருடைய நீரூற்று. वो परमेश्वर की सोते की जड़ के அதுல समान நம்ம வேர் கொண்டு இருக்கிறோம். वहाँ पर हम जड़ पकड़ेंगे। எல்லாருக்கும் வறட்சியா இருக்கலாம். किस सभी को सूखेपन हो सकता எனக்கு है, உங்களுக்கு வறட்சிக்கு அர்த்தமே இல்லை. लेकिन मेरे लिए आपके लिए सूखेपन की जगह नहीं அவர் है। நமக்கு செழுமையை வைத்திருக்கிறார். उन्होंने हमारे लिए हरियाली को रखे है। நம்ம அவசரப்பட தேவையில்லை. हम जल्दबाज करने की जरूरत நமக்கு नहीं है। ஏது யாரும் பறிக்க முடியாது. अपने जो है उसे कोई छीन नहीं அவர் सकता है। ஆசீர்வதிக்கிறார். वो आशीष करते அதை हैं, யாரும் அகற்ற முடியாது. उसे कोई भी रोग अलग नहीं कर सकता அவர் है। மேல் நம்பிக்கை வைக்கணும். उनके ऊपर भरोसा रखते समय ராகேல் தேவம் கணவர்கிட்ட சண்டை போட்டாங்க. रागेल ने अपने पति के साथ झगड़ा करने அதனால लगी। சண்டை போடல. अन्नाल ने झगड़ा नहीं किया है, நேரா போய் ஜெபம் பண்ணாங்க. वो सीधा जाके प्रार्थना करने लगी, கர்த்தரை நம்பினாங்க. प्रभु के ऊपर भरोसा रखी, கவலைப்படல. चिंता नहीं उठाई थी, பொறுமையா இருந்தாங்க. धीरज के साथ रहने लगी। காலத்து திட்டத்துல குழந்தை பிறந்தது. उसकी योग्य समय में एक बच्चा हुआ है। அது
இஸ்ரவேலுக்கெல்லாம் நியாயாதிபதியாக இருந்தார். सारे इस्राएल लोगों के लिए जो न्याय करने वाले के समान। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். तब प्रभु ने अपनी प्रार्थना को सुन நம்ம அவர்கிட்ட சொல்லிட்டோம். उनके पास अब बोल चुके நம்ம हैं, ஜெபம் எங்குமே போகாது. अपनी प्रार्थना कहीं नहीं அவர் जाती, கவனிக்கிறார் நம்மை. वो हमारे प्रार्थना को सुनते हैं। என் பிள்ளை என்னை நம்புகிறாளா? मेरे बेटी मेरे मुझ पर भरोसा मनुष्य करती ने क्या? नम्मा। क्या मनुष्य को भरोसा அப்போ ஒரு करते हैं? காரியம் நமக்கு நடக்கணும்னா மனுஷருக்கு போன் பண்ணி ஒரு யூஸ் கிடையாது. कुछ कार्य हमारे नहीं हुआ तो मनुष्य को फोन करके कुछ भी लाभ नहीं है। கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். அவரை நம்பும்போது यहोवा के ऊपर बाढ़ जो रखता हम करके उनके ऊपर भरोसा रखते समय வடக்கை நோக்கி கோடு என்று சொல்லுவார். और दाहिने ओर से तू देख करके बोलेंगे தெற்கை நோக்கி வைத்திராதே என்று और சொல்லுவார். बाईं ओर से बोलेंगे तू मत रखो நமக்கு வர करके। வேண்டியது தானாகவே வரும். जो अपने लिए जो आते हैं उसे अपने आप बाहर அதை जाएंगे, நம்பித்தான் ஆகணும். उसे भरोसा ही रखना வார்த்தை है। சொல்லுகிறது. वचन बताते हैं, சங்கீதக்காரர் சொல்றார். भजन संगीता वाला कहता है கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன். यहोवा के धीरज के साथ हम बाढ़ जो அவன் रहते பொறுமையுடன் காத்திருந்தபடியா वो धीरज से बाढ़ जो था அவன் எவ்வளவு உயரமும் உன்னதமான தேவன். वो कितने उन्नत स्थान से रहने वाला அவன் प्रभु है। என்னிடமாய் சாயும். वो मेरी ओर से झुककर நம்ம எவ்வளவு சின்னவங்களா இருக்கோம். आप कितनी அவன் छोटे எவ்வளவு हैं, உயரத்துல वो இருக்கான். कितने ऊंची स्थान में है, என்னிடமாய் சாயும். लेकिन वो मेरे ओर से झुककर நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறார். हमारे दुआएं को सुनता है। அல்லேலூயா. हालेलुया। அப்போ மகதலேனா மரியாள் मगदलेना मरियम அவங்கிட்ட சிறப்பு என்ன? उनकी क्या काम है? अच्छे से எல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க. கேள்வி கேட்டா கதை சொல்லுவீங்க. सभी लोग अच्छे सुनते हैं। மகதலேனா மரியாளின் சிறப்பு என்ன? मगदलेना मरियम की उसकी काम क्या है? उसके अच्छे गुण सौ செல்வி மறந்துட்டீங்க. என்ன? மகதலேனா மரியாள் ஆண்டவர் தரிசனமான முதல் பெண்மணி. जो परमेश्वर की दर्शन देखा हुआ पहली नारी थी। அல்லேலூயா. हालेलुया। நம்ம பண்டிகைக்கு போகுது. கேக்குதா? கேட்கலையோ? அக்கா என்ன சொல்றாங்க? அல்லேலூயா. हालेलुया। அப்போ இவங்கிட்ட 7 பிசாசு இருக்குது. इनके पास 7 शैतान थी। 7 பிசாசை ஆண்டவர் விரட்டிட்டாங்க. 7 शैतान को भी परमेश्वर भगा दिया है। அவங்க அதுக்கு பிறகு उनकी बात அவங்களையும் அவங்க பொருளையும் ஆண்டவருக்கே அவங்க கூட இருக்காங்க. उनको भी उनकी वस्तुओं को भी परमेश्वर की ओर से जो देने लगी। லூக்கா 8:1 சொல்லி लूका 8वां अध्याय पहले वचन बताते हैं। மறக்காதுங்க. மறக்கலாம். பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்து 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாலும் எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேகம் ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். 12 சீஷர்கள் கூட देखिए 12 चेलों के साथ இந்த பெண்களும் இருக்காங்க. इस महिला भी रहते हैं। எப்படி ஊர் ஊரா அவர் போயிட்டு இருக்காரு. वो गांव-गांव जा रहे हैं। மகதலேனா மரியாள் அங்கதான் இருக்காங்க. मगदलेना मरियम भी उनकी संग है। இப்பமே பெண்களுக்கு உரிமைன்னு சண்டை போட்டு வாங்கியிருக்கோம். अब जो महिलाओं के लिए हाथ दे करके हम झगड़ा करके அந்த लेते हैं। நாட்கள்ல பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரம் கிடையாது. उस दिनों में महिलाओं के लिए इतनी स्वतंत्रता नहीं है। அந்த நாட்கள்ல ஆண்டவர் கூட சுத்திட்டு இருக்காங்க. उस दिनों में परमेश्वर के साथी वो लोग घूम रहे थे। உலகம் என்ன சொல்லி இருக்கோம்? संसार क्या बोल रहेंगे? அதெல்லாம் அவங்க கேட்கல. वो सभी कुछ नहीं सुना है। அவங்க வேலை ஆண்டவரோட இருக்கு. उनकी काम प्रभु के साथ रहना है। இதனால நம்ம ஜெபம் பண்ணலாம், நம்ம வேதம் வாசிக்கலாம், நம்ம ஆண்டவருக்குன்னு அலையலாம். உலகம் பேசுறது நம்ம கேட்க வேண்டியது அவசியம். हम प्रार्थना कर सकता है, प्रभु के लिए चल सकता है, लेकिन संसार जो बोलता है उसे नहीं सुनना है। மத்திய 27:55 56 நம்ம பார்க்கலாம். मत्ती 27 में और 56-7 में देखता है। 27 அதிகாரம் 55-56. அந்த வேளையில் இயேசு ஜனங்களை நோக்கி கள்ளனை பிடிக்கிறது போல நீங்கள் பட்டயம் மத்திய 27:55 मत्ती அதுதான். மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி கலிலேயாவிலிருந்து அவரோட வந்திருந்த அநேக ஸ்திரீகள் அங்கே தூரத்திலே நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அடுத்த வசனம்.
அவர்களுக்குள்ளே மகதலேனா மரியாளும் யாக்கோபுக்கும் யோசேப்புக்கும் தாயாகி மரியாளும் செபதேவியாவின் குமாரனுடைய தாயும் இருந்தார்கள். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்தார். சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் இருக்காங்க. देखिए शाम तक स्त्रियां भी थे और चेले भी थे। ஆண்டவர் மகா சத்தமா ஜீவனை கொடுக்காங்க. परमेश्वर बहुत चिल्लाहट से अपने जीवन को देता है। தேவாலயத்தில் தெருச்சில ரெண்டா கிழிது. अब परमेश्वर भवन की जो पर्दे दो भाग फाड़ देते हैं। பூமி அதிர்ச்சியும் கண்மலையும் பிளக்குது. और जो भूकंप होती है चट्टान भी जो दो भाग हो जाती है। எங்க பார்த்தாலும் வித்தியாசமா இயற்கை சூழல் நடக்குது. जागृति की एकदम अलग प्रकार से होती है। அந்த சாயங்காலம் வேளையில வீட்டுக்கு போகல. उस शाम की समय में भी घर पर नहीं गया है। ஒரு ஜீவன் போறத பார்த்துட்டு இருக்காங்க. उनकी जीवन जाता है वो देखते बैठे மகதலேனா மரியாள். मगदलेना मरियम। அப்ப பாருங்க பிறகு மத்தேயு 27:60-61 வாசிப்போம். मत्ती जो 27 उसमें 60-61 தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். அங்கே மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறைக்கு எதிராக உட்கார்ந்திருந்தார்கள். எப்படி இருக்கு பாருங்க, அந்த கல்லை புரட்டி வைக்கணும்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. वहाँ पर जो पत्थर उठाने के तक वहाँ पर ही बैठते हैं। இறந்து போனதை பார்க்காங்க. जो मर गया उन्हें भी देखता है। இப்ப ரெண்டாவது अभी दूसरे மறுபடியும் போறாங்க. अभी दूसरी बार जाते हैं மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் और मरियम की मदलेन की जो वो दूसरी भी जा रहे हैं। ராத்திரி பூரா காத்து இருந்துட்டு பிறகு வீட்டுக்கு வந்துட்டு விடியாம போறாங்க. जो रात पूरा बढ़ होकर फिर बड़ी भोर में जाती है। அந்த இருட்டில் அங்க போய் उस अंधेरा में उस कब्र के ओर जाकर அதாவது உன்னத பாட்டு 8-6 வசனம் 1 யோவான் 4 சொல்லுது பூரண அன்பு பயத்தை போக்கும். जो पूर्ण जो प्रेम है ना सारे डर को निकाल देती है। உன்னத பாட்டு 8:6 நேசம் மரணத்தை விட வலியது. और श्रेष्ठ गीत में बताइए प्रेम जो मृत्यु से भी बढ़कर है। இந்த மகதலேனா மரியாள் इस मगदलेना मरियम இந்த ஆண்டவரோட வைத்த அன்பு இரவு பகல்னு பார்க்காம जो परमेश्वर को रखा हुआ प्रेम रात दिन ना देखते हुए ஆண்டவர் பின்னாலே அலைகிறார். परमेश्वर के पीछे हो लेती है। காலையிலே போறாங்க. भोर में जाती है। அங்க போனா அங்க கல்லறையா இருக்கு. वहाँ पर जाएगी तो कब्र में खुले யோவான் है 20:11-12-14 இருக்குது. जो वैसे यौवना में लिखा है। அங்க போனா கல்லறை சும்மா இருக்கு. वहाँ पर जाएगी तो कब्र खुले है। தேவதூதர்கள் இருக்காங்க. स्वर्गदूत खड़े हैं। அது வாசிப்போம். யோவான் 20 यौवना 20वां अध्याय। அந்த கல்லின் மேல் விழுகிறவன் எவனோ இல்லம்மா யோவான் 20 அதிகாரம் 10-11 10-11 வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் 20 அதிகாரம் 10 வசனம். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். मरियम जो कब्र के बाहर रहकर रो रही थी। கல்லறை திறந்து கிடக்குன்னு சொல்ல போனாங்க. இப்ப சீசர்கள்லாம் வந்து பார்த்துட்டு ஓடிட்டாங்க. कब्र खुला करके देखते हैं लेकिन चेले दौड़ गए। இந்த மகதலேனா மரியாள் போகல. इस मगदलेन मरियम ने नहीं गई। கல்லறையிலேயே வெளியே நின்று அழுது இறந்த பரமும் ஆண்டவரை விட்டுட்டு போக இஷ்டம் இல்ல. जो मरने के बाद भी प्रभु को छोड़ के जाना उसकी मन नहीं है। அவன் உயிரோட வருவேன்னு சொன்னாரு. அதையும் இவங்க கேட்டுட்டு தான் இருந்தாங்க. वो जिंदा आएगी करके उसे भी ढूंढ कर आ रहे थे। உயிரோட எழுந்தாருன்னு எண்ணமும் இல்ல. अभी जिंदा जीव लगन की सोच भी नहीं था। அவன் அழுது கொண்டிருக்காங்க. अभी रो के खड़ी है। அழுதுட்டே அவர் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்தாங்க. और जो रो के या झुक कर कब्र की ओर देखने लगी। இயேசு சரீரம் வச்ச இடத்துல தூதர்கள் தான் நிற்காங்க. यीशु शरीर रखा और जगह पर स्वर्गदूत खड़ा है। ஏன் அழுதுன்னு அவங்க கேட்க क्यों रोती है करके बोलने पूछने लगे। என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள். मेरे प्रभु को उठा कर लेके எப்படி गया। அழுதா பாருங்க. तब कैसे रोती है। அவங்க அன்பு எவ்வளவு பெருசு. उनकी प्रेम कितनी बड़ी है। இதே மாதிரி நானும் நீங்களும் ஆண்டவர் அன்பு கொடுப்பது वैसे ही मैं भी आप भी प्रभु के ऊपर प्रेम करते समय விட்டு எப்படி பிரிச்சு போவாரு. कैसे अपनी ओर से दूर जाएंगे। ஆண்டவரை பார்த்துட்டு நேரம் இல்ல. மூணே கால் ஆயிட்டு இருக்குல்ல. ஆண்டவரை பார்த்துட்டாங்க. अभी प्रभु यीशु को देखने लगे உடனே தொட போறாங்க. तुरंत छू
छूने के लिए जाती है, தொடாத मुझे नहीं छूना है। என் சகோதரருக்கு போய் சொல்லு. मेरे भाई लोग से कहो। முதல் மகதலேனா மரியாளுக்கு காட்சி கொடுத்தாங்க. पहले मगदलेन मरियम के लिए जो उसने जो दर्शन दिया है, அவங்களுக்கு 7 பிசாசு இருந்தது. उनके लिए 7 शैतान थी। அவங்க நல்லவங்க கிடையாது. वो भी अच्छी व्यक्ति नहीं थी। நம்ம கெட்டவங்க நல்லவங்கன்னு பார்த்தது கிடையாது. हम बुरे अच्छे करके नहीं देखते हैं। நம்ம ஆண்டவரோட ஒப்புரவாயிட்டோம். हम प्रभु के अंदर साथ में நம்ம रहेंगे। குறைகளை பார்க்கிற தேவன். वो हमारे कमिहाट को देखने वाला प्रभु மன்னிக்க नहीं, தயவு இருக்கு. वो क्षमा करने के लिए दयालु है। ஹalleluya. हालेलुया। அபிகாயில பாருங்க. अबीगाइल को देखेंगे। அந்த அபிகாயில் வந்து 1 சாமுவேல் 25 அதிகாரத்துல இருக்குது. पहले सामुएल जो 25वां अध्याय में है, அது எத்தனாவது வசனம் தெரியல. 1 சாமுவேல் पहले सामुएल 23 வசனம் நினைக்கிறேன். 23 वचन करके सोच रही हूँ। 25 அதிகாரம் 25वां अध्याय पहले सामुएल। அபிகாயில தாவீது ஆசீர்வதிக்கிறார். இந்த அபிகாயில் வந்து इस अबीगाइल देखिए, நாபாலுக்குள்ள மனைவி. नाबाल की भाई है। அப்போ இந்த நாபாலுக்கு வந்து அப்போ சவுலுக்காக தாவீது காட்டுல தான் வசிக்காங்க. साउल के वजह से दाऊद जंगल में निवास करता है। இப்போ இந்த நாபால் வந்து ஆடுகள் எல்லாம் மயிறு கத்தரிக்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு விருந்து பண்ணுகிறார். अभी नाबाल ने अपने सारे जो भेड़ों को जो उसके बाल काटने के लिए खड़े हैं। 25 ஏன்னா ஆசீர்வதிக்கார தாவீது. அந்த ஆசீர்வதிக்கிற वो आशीष करता है। வாசிப்போம். நான் இதை சொல்லி அப்பொழுது தாவீது அபிகாலை நோக்கி, உன்னை இன்றைய தினம் என்னை சந்திக்க அனுப்பின இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக. நான் இரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழிவாங்காதபடிக்கும் நீ இன்றைய தினம் எனக்கு தடைபடினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ அப்போ எப்படின்னா அந்த நாபால் விருந்து பண்ணதுக்கு எல்லாம் விருந்துக்கு ஆயத்தமானது. உடனே தாவீது தனக்கும் தான் கூட இருக்கவங்களுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி जो नाबेल ने सभी को भोजन दिलाने के लिए जो अपने भोजन को तैयारी कर रहे थे। இவங்களுக்கு இந்த தாவீது இந்த நாபாலுக்குள்ள ஆடு வேலைக்காரங்க எல்லாம் பாதுகாப்பா தான் இருக்காங்க. अभी नाबाल की उनकी सारे नौकर सभी लोग सुरक्षा के साथ रहता है उसके भेड़शाला। நாபால் வந்து ஒரு முரடன். नाबाल एक बहुत गुण से भरा व्यक्ति நான் है। தாவீதுக்கெல்லாம் தர முடியாது. मैं दाऊद के लिए नहीं दूंगा, ராஜாவுக்கு துரோகம் பண்ணவங்களுக்கு தர முடியாது. राजा की धोखा देने वालों को नहीं खरीद दूंगा कर कर। உடனே தாவீது இப்ப நாபாலுக்கு ஒண்ணு கூட இருக்காம நான் அழிப்பேன்னு வாராரு. अभी दाऊद ने नाबाल की कुछ भी नहीं रखूंगा, सब कुछ मिटा डालूंगा अगर ये गुस्से में आ रहे हैं। அபிகாயிலை பற்றி இவ அறிவு நிறைந்தவள் அழகு நிறைந்தவள்னு வேதம் சொல்லுது. लेकिन उसकी बाली के बारे में सुंदरता और बुद्धिमान स्त्री है कर कर। அதனால இவன் ஞானமா வேலைக்காரங்க சொல்லிட்டு நிறைய சாப்பாடும் பழங்களும் கொண்டு வராங்க. अभी अभियाल ने वो तो भोजन को देकर जो अपने नौकर को लेकर उसने अच्छे फलों को ले जाते हैं। தன் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு பெண்ணால முடியும். अपने परिवार को संभालने के एक महिला से हो सकते हैं। அதனால தாவீது நாபாலுக்குரியதை அழிக்கவில்லை. इसीलिए दाऊद नाबाल की जो कुछ नहीं मिटाया है। நம்மை சுற்றிலும் அழிவு இருக்கிறது. अपने चारों ओर அது नाशवंत நம்ம है, கண்களுக்கு மறைவா இருக்கு. हमारे दृष्टि में छुपे हुए நம்ம हैं। தேவனோடு ஐக்கியமாயிருக்கோம். हम प्रभु के साथ संगति में रहते அந்த समय அழிவு மறைவு उस नाशवंत बदल जाती है। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்களும் நம்ம சொந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, मैं भी यहाँ पे अपने खुद के परिवार के लिए सिर्फ नहीं நம்ம है, நாட்டிற்கும் நம்ம உபயோகம். अपने देश के लिए भी हम लाभदायी होना है। நம்மை சந்திரன் என்று வேதமும் சொல்லுகிறது. हमें चंद्रमा करके शास्त्र भी बताते हैं। அப்போ சந்திரனை வந்து இரவை ஆளுவதற்கு தேவன் படைத்தார். जो रात को जो चांदनी को ऐसे रखा है कि रात को राज्य करने के लिए। சங்கீதம் 139:11 சங்கீதக்காரர் சொல்றாரு, என்னை சுற்றிலும் இருள் இருக்கு. எனக்கு நான் இருள் இருந்தால் என்னை சுற்றிலும் வெளிச்சமா भजन இருக்கு. संगीता वाले कहते हैं मैं अंधेरे में रहती हूँ, मेरे चारों ओर ज्योति फैलती है। அப்போ நம்ம இருளில இருந்தாலும் यदि हम अंधेरे में हो நம்ம सकता है, தேவனோடு ஐக்கியமா இருக்கும். हम प्रभु के साथ संगति में रहते समय அவர் வெளிச்சமா अपने இருக்கிறார். चारों ओर उन्होंने ज्योति बनकर रहता है। हालेलुया, हालेलुया। ஏன்னா சந்திரன் வானத்தில் நீங்க இரவு பாருங்க, சந்திரன் அமைதியா போயிட்டு देखिए रात में देखिए चांदनी को बहुत அது மேகம் दीप्ता से जाती है, இருளா இருக்கும். वो अंधेरा हो सकता ஆனா है அது அமைதியா
அமைதியா போயிடும். लेकिन वो धीरज की साथ वो चांदनी जाती है மின்னல் வரலாம், और जो बिजली आ सकती है புயல் வரலாம், और तूफान आ सकते हैं எது வந்தாலும் जो कुछ भी आवे சந்திரன் அமைதியா போயிடும். वो चांदनी धीरज के साथ जाती है சந்திரன் தானே ஒளி கொடுக்க முடியாது. वो चांदनी अपने आप को ज्योति नहीं அது दे सकता है சூரியனிலிருந்து ஒளியை வாங்கிதான் அது பிரகாசிக்கும். वो सूरज से अपनी ज्योति को लेकर और चांदनी रात में उजाला நம்மை देती பற்றி है வேதமும் சொல்கிறது. अपने बारे में शास्त्र भी बताते हैं நானும் நீங்களும் சந்திரன். मैं भी अभी चांदनी है कर அப்போ நம்ம அவரை நோக்கி பார்த்து நம்ம பிரகாசம் அடையும். आप उनकी ओर देखकर अब प्रकाशित होना है ஜெப நேரத்தை ஒழுங்குபடுத்தி வைக்கணும். प्रार्थना के समय को ढंग से நம்ம रखना है ஜெபிக்கணும். हम प्रार्थना करना நம்முடைய है பிள்ளைகள் கணவருடைய எதிர்காலம் நம்ம கையில இருக்கு. हमारे बच्चों हमारे पति के कार्य हमारे हाथों में है இன்று கண்டவர்களை நாளை காண முடியாது. आज देखा हुआ को कल नहीं देख सकता है அவர் நம்ம உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். वो हमें अपने हाथों में रचा लिया है என்னாகம 6:25 சொல்லுது. गिनती 6:24 कहती है மனப்பாட வசனம் தான் 6:25. கர்த்தர் தம்முடைய ஜெய முகத்தை பரிசு. உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இது இஸ்ரவேலருக்குள்ள ஆசீர்வாதம். ये इज़राइल की आशीष है அப்ப நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்கிறது. वो अपने चेहरे को प्रकाशित करता है கிருபையா वो இருக்கிறது. हमारे पर कृपा से रहता है சமாதானம் தருகிறது. हमें शांति देने वाला அப்ப है அவருடைய பிரகாசம் நமக்கு கிடைக்குது. और उनके प्रकाश हमें मिलती சங்கீதம் है 34:5 சொல்லுது. वजह संहिता 34 में 5 कहता है நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். उनके ओर देखकर प्रकाशित हुआ है அவர்கள் முகங்கள் उनके चेहरे வெட்கப்படலை. लज्जित नहीं होकर के बताते हैं அப்போ அந்த சந்திரன் காரிருளும் அமைதியாக செல்லுது. वो चांदनी ने अंधेरे में भी वो अपने आप जा रहे हैं மின்னல் இடி முழக்கம் பெரும் தொனி और बिजली और जो तूफान आंधी आ सकती है புயலின் சீற்றம் और जो तूफान के कार्य भी हो सकती है சந்திரன் அசையவே இல்லை. ये चांदनी उसमें से नहीं हिलती है ஏன்? क्यों அது சூரியனுடைய ஒளியை வாங்கி वो सूरज की ज्योति को लेकर रखती है அது வானம் முழுவதும் இருளா இருக்கலாம். सारे आकाश पूरा अंधेरा हो सकता ஆனா है அந்த சூரியனில் உள்ள வெளிச்சம் சந்திரனுக்கு இருக்கிறபடியா लेकिन அந்தபடியா उस सूरज की ज्योति रोशनी इस चांदनी के अंदर है அது இருளிலும் வெளிச்சம் वो வீசுது. अंधेरे में भी ज्योति को நம்ம दिखाती है வாழ்க்கையிலும் அமைதி இல்லாத சூழல், हमारी जिंदगी में भी जो धीरज की ना रहते वैसी இடி முழக்கம் परिस्थिति போன்ற பிரச்சனைகள், वैसे बिजली बादल की समान हो सकती है மின்னல் போன்ற காரியங்கள், और बिजली बादल की समान हो सकती है பெரும் தொனிகள், और बड़ी बड़ी आवाजें புயலின் சீற்றங்கள், और तूफान के कार्यों இப்படி பெரிய பிரச்சனைகள் நம்ம வந்தாலும் वैसी बड़ी बड़ी समस्या में हम आएंगे நம்ம தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய பிரசன்னத்தை நம்ம வாங்கும்போது हम परमेश्वर समूह में बैठकर उनकी उपस्थिति को लेते समय நம்ம இருதயம் கலங்காது. हमारे मन कभी व्याकुल नहीं होती है ஏசாயா தீர்க்கதரிசி 60:20 சொன்னார். यशायाह भविष्यवाणी में जो 60 में कहता है சந்திரன் மறைவதில்லை. अभी चांदनी कभी नहीं छुपते हैं சங்கீதக்காரர் 72:7 சொல்றாரு, சந்திரன் உள்ள மட்டும் சமாதானம் இருக்கும். वजह संहिता 72 में कहता है कि जो चांदनी रहने के तक शांति रहेगी ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணு முக்கியமானவங்க. एक जो परिवार में एक महिला की जो जरूरत है பெண் இல்லைன்னா புருஷன் சரியில்லைன்னா பிள்ளைகள் எல்லாம் சிதறடிக்கப்படுவார். उस महिला जो नहीं तो उनकी पति बराबर नहीं तो बच्चे जीतर भीतर हो जाती है நம்ம எவ்வளவு முக்கியமானவங்க. लेकिन हम कितने हेम व्यक्ति நம்ம हैं வாழ்க்கை எப்படி இருக்கு? हमारे जिंदगी कैसे है நம்மால குடும்பத்தை கட்ட முடியும், हम परिवार को बना सकेंगे தேசத்தையும் கட்ட முடியும். देश को भी बना सकते हैं அந்தகார கிரியைகளுக்கு எதிர்த்து நின்று சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். अंधकार की क्रिया को हम डांट कर हम प्रार्थना की भी कर सकते हैं ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வீட்டுக்கு மாத்திரம் இல்ல, சந்திரனை பற்றி சொல்லி இருக்குது. चांदनी के बारे में ऐसे बताती है உபாகமம் 33:13-14 व्यवस्था विवरण में 33 उसमें 13-14 में है யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகளினாலும் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பலன்களினாலும் 34 வாசிக்கிறேன். ஆதி பர்வதங்களில் உண்டாகும் திரவியங்களினாலும் நித்திய மலைகளில் பிறக்கும் அரும்பொருள்களினாலும் நாடும் அதில் நிறைவும் கொடுக்கும்
அருமையான தானியங்களினாலும் உபாகமம் 33, 13, 14 வாசிட்டல அதுதான் சந்திரன் பக்குவப்படுத்தும் அருமையான பழங்கள். चांदी देने अच्छे से फलों से அப்போ சந்திரன் பக்குவப்படுத்துது அருமையான பலன்கள் தேசத்துக்கு உண்டாகுது. और जो चांदनी से देने वाला अच्छे से फलों को देश में होती அப்ப है। நம்ம வாழ்க்கையில ஒரு விஷயம் ஒரு ஒழுங்கு நமக்கு வரும்போது हमारी जिंदगी में एक डर आते समय நம்ம செய்வதெல்லாம் அது பாக்கி செய்யல. हमारे जो कार्य वो सफल करता है। அல்லேலூயா. हालेलुया। ரெபெக்காளை பத்தி பேசிட்டு रेबेका के बारे में हम देखते हैं அவர் ரொம்ப அம்மா இறந்தோடனே ரொம்ப துக்கமா இருக்காரு. उसकी माँ मरते ही बहुत दुख के साथ रहती थी रहते हैं ईसाक। ஆதியாகமம் 24:67 சொல்லுது. उत्पत्ति की पुस्तक 24वां अध्याय में जो उसमें बताते हैं ரெபெக்காள் போனோடனே அவருடைய துக்கமெல்லாம் போயிடுச்சு. अभी रेबेका जाते ही उनकी ईसाक की दुख पूरा बदल गया है। ஆதியாகமம் 24 उत्पत्ति की पुस्तक 24 67 அப்பொழுது ஈசாக்கு அதான் அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. हालेलुया। மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான்னு வேதம் சொல்கிறது. बाली को देखता है वो भलाई को देखते हैं क्योंकि शास्त्र बताते நம்ம हैं குடும்பத்துல நம்ம கணவருக்கு நன்மையா இருக்க மாட்டோம். अपने परिवार के लिए अपने पति के लिए भलाई बनकर रहते हैं कि बुराई बनकर रहते हैं। ஈசாக்கு ரெபெக்காள் போன உடனே அம்மா மேல உள்ள துக்கம் மறந்து போச்சு. अभी ईसाक जाते ही जो रेबेका जाते ही ईसाक माँ की मरा हुआ दुख बदल गया है। ரெபெக்காள் ஒரு உபயோகமுள்ள பெண்ணா இருந்தா. रेबेका एक जो उपयोग से भरा हुआ பலசாலியா இருந்தா. अच्छी बलवान थी। அவங்க வாழ்க்கையில கணவருக்கு ஏற்ற சமையல் செய்கிறவங்களா இருந்தாங்க. उनके पति के लिए योग्य कार्य करने वाले व्यक्ति की समान थी। हालेलुया। हालेलुया। நம்மையும் ஒரு பொறுப்போடு அவர் படுத்திருக்கார். हमें भी एक नियुक्ति की समान रखा है। நம்ம வீட்டிற்கும் அல்ல நாட்டிற்கும் நம்மை சேவை செய்வதற்கு அழைத்திருக்கிறார். हमारे घर के लिए नहीं अपने देश के लिए भी सेवा करने के लिए में रखा है। अंधकार வல்லமையோட நம்ம செவிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். अंधकार की क्रिया से प्रार्थना करने के लिए बुलाया गया है। அந்த நாட்களே தேவரால் எழுப்புதாங்க. उस दिनों में देवराल उठती है। நியாயாதிபதிகள் 4 அதிகாரம் न्याय की पुस्तक 4वां अध्याय 1 இருந்து 4 வரைக்கும் தேவரால் பற்றி அறிமுகப்படுத்துது. पहले से 4 तक जो देवराल के बारे में बताती है। இந்த தேவரால் इस देवराल அந்த நாட்கள்ல வெளிச்சமா இருக்காங்க. उस दिनों में जो ज्योति देने वाली की समान है। தேவனுடைய வாயா இருக்காங்க. प्रभु की जो मुंह बनकर रहता है। அந்த நியாயாதிபதி 4:1 வசனம் சொல்லுது. जो न्याय की पुस्तक 4 पहले वचन कहता है அவனுக்கு 900 இருப்பு ரகங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இன்னும் வாசி. அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபொராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். அல்லேலூயா. हालेलुया। பாருங்க வீட்ல சோறு பொங்கவங்க देखिए घर पर खाना बनाने वाली என்ன பண்ணுவாங்க? अब क्या करती है? இஸ்ரவேல நியாயம் விசாரி. इजराइल को न्याय करता है। பாதை இல்ல. वहाँ पर मार्ग नहीं இது है। சமாதானம் இல்ல. वहाँ पर शांति नहीं இப்ப है। நம்ம வாஸ்து கேட்டோம். अब हम पढ़े में அதை देखे கொடுமையாக वो நடத்தினார். कठोर साथ उन्हें चलाने लगे। அப்போ தேவரால் எழுப்புதாங்க. तब देवराल उठते हैं। அந்த குடும்பத்துக்கு மாத்திரமல்ல उनके परिवार के लिए सिर्फ नहीं, நாட்டிற்கும் அவங்க சந்திரனாக இருக்காங்க. देश के लिए वो चांदनी बन के रहता அந்த है। நாட்கள்ல அந்த தேசம் இஸ்ரவேல் தேசம் இருள் சூழ்ந்து उस இருந்தது. दिनों में इजराइल की देश अंधेरे से छाए हुए थे। அந்த சந்திரனாக எழுப்புனாங்க. वहाँ पर चांदनी बनकर उठने लगी। ராஜா யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. राजा युद्ध में नहीं जाता है, நீவான்னு கூப்பிட்டு. तू हाँ करके बुलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। அம்மாவும் போறாங்க. इस माँ भी जाती है। இவங்க இஸ்ரவேலை நியாயம் விசாரிக்கிறாங்க. इन्होंने इजराइल को न्याय करता है। அவங்க குறைகளை கேட்டு தேவன் பதி வாங்கி கொடுத்தாங்க. उनके कमिहार को देखकर परमेश्वर उत्तर करता है। அப்ப நம்மளும் பெண்கள் தான். हम भी महिला है, நம்மளே முடியும். हमारे से भी हो सकते हैं। நமக்காக வேதத்தின் மகத்துவங்கள் எழுதப்பட்டிருக்கு. हमारे लिए शास्त्र के महत्व को लिखा गया அம்மா है பாடுவாங்க. और इस माँ गीत அது गाती है, ஜெயம் கிடைக்குது. विजय मिलती है। நான் தாயாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாயாக எழும்பும் அளவு मैं माँ बनकर उठते समय இஸ்ரவேல் தேசம் பாதை இல்லாம இருந்துச்சு. इजराइल की देश में मार्ग नहीं था। அது அந்த பாட்டு இருக்குது. நான் தாயாக எழும்பும் அளவும்
मैं माँ बनकर उठने में 7 வசனம் 5ஆம் அதிகாரம். पाँचवां தேவனாகிய अध्याय நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. तब इज़राइल जो देबरॉन में जो माँ बनकर उठते इज़राइल में मार्ग नहीं रहा ஏன்னா இஸ்ரவேலர்கள் நூதன தெய்வங்களை வணங்கினார்கள். क्योंकि इज़राइल पराया देवताओं को प्रणाम करने लगे அதனால அந்த கிராமங்கள் பாழாய் போயின. इसीलिए उस गांव ने बिगड़ा हुआ था. இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நம்ம ஜனங்கள் விக்கிரகங்களை வணங்குறாங்க. अब हम प्रार्थना करते समय अपने लोग ने मूर्ति की जो आराधना करते இந்த हैं. தேசம் பாழாய் இருக்கிறது. इस देश उजड़ा हुआ है. நானும் நீங்களும் வெளிச்சம். मैं भी अभी ज्योति है. நானும் நீங்களும் சந்திரன். मैं भी अभी चांदनी है. அம்மா சொல்றாங்க. उस माँ जी ने बताते நான் हैं எழும்பும் அளவு मैं उठने நான் तक தாயாக எழும்பும் मैं அளவு माँ बनकर उठने என் तक கிராமங்கள் பாழாய் मेरे गांव उजड़ा हुआ है. ஏன்னா அவங்க நூதன தெய்வத்தை क्योंकि வணங்குறாங்க. वो पराया देवताओं को प्रणाम करते हैं. அவங்களுக்கு சொன்ன தெய்வத்தை அவர்கள் வணங்கவில்லை. उनकी जो रखा हुआ देवता को नहीं बना है. அவங்களை ரட்சித்த தேவனை மறந்து விட்டார். उनको उद्धार किया परमेश्वर को भूल गया है. அப்படி சூழ்நிலும் எத்தனையோ பேர் தேவனை மறந்தவர்களாக இருக்கு. अपने चारों ओर कितने लोग परमेश्वर को जो भूला हुआ परिस्थिति में रहता है. நானும் நீங்களும் எப்படி இருக்கோம்? मैं भी हमें किस प्रकार रहते ஒரு हैं. நாளைக்கு 2 வீட்டுக்கு போகணும். एक दिन में 2 घर पे तो जाना है. கிறிஸ்தவ வீட்டுக்கு தான் போகணும். मसीह के घर पर जाना है. அல்லேலூயா. हालेलुया. என்னை அப்படிதான் ஆண்டவர் போக சொன்னார். मुझे ऐसे ही परमेश्वर जाने के लिए कहा है. 91ல போக சொன்னார். 91 में जाने के लिए कहा है. நான் ஒவ்வொரு வீட்டுக்கா போனேன். मैं एक एक घर पे जाती அப்ப थी. எல்லாரும் கதவு பூட்ட மாட்டாங்க. तब सभी लोग दरवाजे नहीं बंद करते हैं. அப்போ எப்படி டெபோரா ஒரு நாட்டுக்கே வெளிச்சமா இருந்தாங்க. कैसे देबरॉल ने एक देश के लिए जो अच्छे से व्यक्ति थे. நம்ம வீட்டுக்கும் மற்றவங்களுக்கும் வெளிச்சம் கொடுப்பதற்கு அவர் இன்னும் நமக்கு ஜீவனை தந்தார். हमारे घर के लिए हमारे देश के लिए हमें ज्योति देने का अभी तक उन्होंने हमारे जीवन दिया है. சங்கீதம் 89:37 வாசிப்போம். भजन संगीता 89 में हम देखते हैं 89 89 भजन संगीता 37. 37. சந்திரனை போல அது என்னென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்தின் சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னாரு. परमेश्वर ने कहा है. சந்திரனை போல அது என்றென்றைக்கும் எப்படி இருக்கும்? वो चांदनी के समान कैसे रहेगी. நானும் நீங்களும் மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுப்போமா? मैं भी अभी जो दूसरे को ज्योति देगी तो நானும் நீங்களும் தான் சந்திரன். मैं भी अभी चंद्रमा அது है. எப்படி இருக்குமா? அது என்றென்றைக்கும் உறுதியாயும் वो हर पल के लिए अच्छे तरह से சந்திரனை போல உறுதியா இருக்கும் வேதம் சொல்லுது. चंद्रमा के समान रहता है कर நம்ம कर. எவ்வளவு பாக்கியசாலி. हम कितने धन्य व्यक्ति है. அல்லேலூயா. हालेलुया. பிறகு இன்னும் 15 நிமிஷம் இருக்கு. சுனேமியா சொல்றாங்க. अभी सुनेमिया कहता है. சுனேமியாவை பற்றி வேதம் சொல்லுது. सुनेमिया के बारे में शास्त्र அவள் बताते हैं. கணம் பொருந்திய ஒரு பெண். वो आदरमय से भरा स्त्री थी. ஏன் அவ கணம் பொருந்திய பெண்ணா क्यों இருந்தாங்க? उन्होंने आदरमय से भरी அந்த थी. காலத்துல அவங்க சுகமா குடியிருக்காங்க. उस दिन में वो चंगाई के साथ रहता है. கணவர் ஐஸ்வர்யமா. उनकी पति ने धनवान அப்போ थे. எலிசா அங்க சுனேம் அவங்க வந்து சுனேம் ஊரை சேர்ந்த இந்த பெண். जो सुनेम को उस गांव में रहने वाली इस महिला थी. அப்போ எலிசா அங்க போறத பார்த்து எலிசா எங்க வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும்னு வருந்தி கூப்பிட்டுதாங்க. जो एलिसा वहाँ पर जाते हैं कि जो उन्होंने देखकर बोलते हैं मेरे घर पर भोजन करने के लिए आओ करके उसे मजबूर करके बुलाते हैं. அப்ப எலிசா அந்த சுனேம் ஊருக்கு போகும்போது அந்த சுனேமியா வீட்டுக்கு போய் சாப்பிட்டாரு. एलिसा ने उस सुनेमूर के गांव में जाने का टाइम उसके घर पे जाकर निवास कर भोजन करता है. சுனேம் கர்த்தருக்கு பயப்படுத பெண்ணு. जो सुनेम जो यहोवा की भय मानने वाली स्त्री थी. இந்த எலிசாவை பற்றி அவங்க கணவர்கிட்ட சொல்றாங்க. इस एलिशा के बारे में अपने पति से कहता है 2 ராஜாக்கள் 4:27. दूसरे राजाओं की पुस्तक 4:27. ஆகையால் நாகமணி குஷ்டரோகம் அதாம்மா 2 ராஜாக்கள் அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய அதான். பரிசுத்தவான் இருக்கிறான். நாம் மெத்தையுமே ஒரு சிறிய அறைவிட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றார். இந்த இந்த அம்மா அந்த எலிசாவை பார்த்து எப்படி கண்டுபிடிக்காங்க? इस माँ ने उस एलिशा को देख के कैसे देखता है. நான் இந்த பாட்டை மனுஷன் 2 ராஜாக்கள் 4:27. தப்பா சொல்றேன். நான் தப்பா சொல்லிட்டேன். ஆனா குயின் தப்பா வச்சிருக்கேன்.
4:9-4:27 சொல்லிட்டேன். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போது வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தமான் என்று காண்கிறார். तब उन्होंने उनकी पत्नी से कहा, अपने पास आने वाला इस पुरुष तो धन्य व्यक्ति है இப்ப कहकर। நம்ம வீட்டுக்கு நிறைய ஊழியக்காரங்க வர हमारे घर पर बहुत सेवक लोग आते हैं। ஆண்டவர் சொல்லியிருக்காரு, परमेश्वर भी कहता है ஆண்டுக்கு மிகுந்த வேலையாட்களும் குறைவு. जो कठिनाई के लिए जो बहुत है लेकिन कठिन करने के लिए कम है लोग। 2 வருஷத்துல லாக்டவுன்ல ஒரு ஊழியக்காரங்களாம் அவங்க அம்மாட்ட போய் சாப்பிட போயிட்டாங்க. 2.5 साल जो सेवक अपने माँ के घर पर जाके भोजन करने लगे அவங்களுக்கு சோறு கிடைக்கல. क्योंकि खाना नहीं मिला ஆனா है। லாக்டவுன்ல பில்டிங்ல யாரும் உள்ள விட மாட்டாங்க. क्योंकि लॉकडाउन में बिल्डिंग में किसी को अंदर नहीं देते அவர் थे। வந்திருந்தாரு. वो आने लगे। வருஷத்துக்கு 2 தடவை வருவார். वो साल में 2 बार आते हैं। அப்போ ஊழியக்காரங்களை நம்ம நேசிக்கிறவர்களாக இருக்கணும். तब सेवक लोग को प्रेम करने वाला रहना है। எனக்கெல்லாம் நேசிக்க இஷ்டமே இருக்காது முன்னாலெல்லாம். मुझे पहले तो प्रेम करने के लिए इच्छा नहीं था। வந்தோடனே காண்பிட்டு அனுப்பி விட்டுருவேன். இதான் அன்பு. आते ही उन्हें जो दान देकर मैं उसे भिजवा देती हूँ। நம்ம ரொம்ப திருந்த வேண்டியது இருக்கு. अब बहुत सुधारने की जरूरत पड़ती है। ஊழியக்காரங்க நேற்று 2 ஊழியக்காரங்க வந்தாங்க. कल 2 सेवक लोग आए थे। இப்ப அப்படியெல்லாம் இல்ல. अब ऐसे नहीं। கொஞ்சம் கொஞ்சமா மாறி வர. अभी थोड़े थोड़े बदल गया है। சாப்பிடுறீங்களா சும்மா தான் கேட்டேன். भोजन करेंगे क्या करके पूछने लगे। भोजन है क्या करके पूछा है। வீட்டுல எல்லாருக்கும் காய்ச்சல். अभी घर पे सभी को बुखार है हमारा। வைக்கல. हम तो नहीं रखा है कुछ சாம்பார் सब्जियां। தான் இருக்கு சொன்னேன். खाली सांबार है करके। டெய்லி தாங்க நான் சாப்பிட்டேன். अब ऐसे दीजिए मैं आए थे घर என்ன पे। வச்சேன்? मैं ऐसे दिया थे। 2 முட்டை அடைச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அன்பில்லாத என்னைய மாற்றிருக்காரு. जो प्रेम नहीं है मुझे बदलने लगे। பிறகு எப்போதும் ஒரு ஊழியக்காரன் வந்தாலும் எங்க வீட்டு சாப்பிட்டு தான் போவோம். हर एक सेवक आते हैं हमारे घर पे भोजन करके அந்த जाएंगे। ஆளுக்காக லாக்டவுன்ல சாப்பாடு கிடைக்காம ஊருக்கு போயிட்டேமான்னு சொல்றாங்க. அதோட பேல் வந்து எப்படியா சோறு கொடுக்கணுமே அப்படின்னு उस व्यक्ति பண்ணேன். ने कहा लॉकडाउन में मैं गाँव गया था मुझे भोजन नहीं मिला तो मैं कैसे इस व्यक्ति आएगा तो मैं नहीं दूंगा मैं दूंगा करके मैं बोलने लगी। அதே மாதிரி அது போயிட்டு வந்துட்டாரு மறுநாள். वैसे जाकर दूसरे दिन आने लगे। உண்டியல் ஒண்ணு பாக்கிருக்குமா இங்கே வச்சுட்டு போறேன்னு சொல்லி வந்துட்டாரு. ऐसे ही जो मेरा काम எதுக்கு करके வந்தாரோ? किसी आए पता नहीं। ஊழியர்கள் அலைஞ்சிட்டே இருக்காங்க. सेवक लोग बुलाते हैं। நிறைய பேருக்கு சாப்பாடு கூட இல்லை. बहुत लोग भोजन नहीं है। வேலை செய்றாங்க. अभी क्या कर रहे हैं வேலையை परमेश्वर के काम करते हैं। அப்போ நீங்க சாப்பிடுறீங்க अब भोजन दो करके बोले तो ऐसे ही किया है। அவருக்கு ஹோட்டல்ல சாப்பிடுது அவருக்கு होटल में खाने वाला उनकी எங்க சாம்பார் हमारे साथ थोड़े से रखने कहा। சாப்பிட்டே இருந்தாங்க சொல்லாங்க. ஓ, எங்க खाते சாம்பார் रहते हैं। எனக்கு பிடிக்காது. बोलते हैं कि जो सांबर हमारा सांबर अच्छा नहीं करते। சாம்பாரே ஹோட்டல்ல வைக்க ऐसा होटल में सांबर नहीं रखते हैं। இருப்பாரு. बहुत अच्छे नीच क्लीन थे। கடவுளுக்காக பேசாண்டியா சில ஊழியக்காரர் இருக்காங்க. वैसे जो सेवा करने वाला सेवक के लिए ஒரு ஊழியக்காரர் 2 மறுநாள் ஒரு ஊழியக்காரர் दूसरे दिन एक सेवक आने அவர் लगे। சீக்காலியா வந்தார். वो जो बीमारी बनकर आए थे குறைச்சல் வரல, மாஸ்க் எல்லாம் மாட்டிருந்தார். मास्क सब लगाए थे। சாப்பிட்டு பலன் இல்லை. भोजन खाने के उसे बल नहीं था। அல்லேலூயா. हालेलुया। பலதரப்பட்ட ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ऐसे ही जो सेवक के लिए प्रार्थना करना है। அப்ப இந்த சுனேமியாள் इस सुने मित्याल அந்த ஊழியக்காரரை நேசிக்காங்க. उस सेवक की जो प्रेम करने लगे। அவருக்கு கட்டில் மேட்ச் லைட் எல்லாம் ஒரு ரூமே மாடியில கொடுத்தாங்க. ऊपर परोठा में जो उनके लिए एक पलंग एक अच्छे से जगह को आयोजित करके दिया है। இதனால இந்த ஊழியக்காரருக்கு சுனேமியாள் மேல ஒரு கரிசனை. इस सेवक को उनके ऊपर एक जो करते भी आने लगी। இவளுக்கு ஏதாவது குறை இருக்கான்னு கேட்க, நான் எனக்கு ஒரு குறையும் இல்லைன்னு சொல்லுவேன். उसके पूछने लगी तुम्हारे कुछ कमी घटे क्या। ஆனா उसने बोला குழந்தை नहीं இல்லை. है குழந்தை இல்லை. लेकिन उसके लिए संतान नहीं था। அதனால உனக்கு இந்த உற்பத்தி காலத்திட்டத்துல குழந்தை இருக்கும்னு சொல்றேன். इसलिए तेरे योग्य समय में तेरे पास एक संतान रहेगी। அல்லேலூயா. हालेलुया। பெண்கள் எப்படி இருக்காங்க? महिला किस प्रकार रहते हैं। தங்கள் வாழ்க்கையில வாழ்ந்து காட்டும்படி வாழ்கிற பெண்களை நம்ம இப்ப பார்க்கிறோம். हमारे जिंदगी में जीकर बताना करके महिला रहते हैं। குழந்தை கொடுக்கும்போது இந்த அம்மா சொன்னாங்க அபத்தம் சொல்லாதங்க. जो बच्चे देते हैं बोले कि जो दुष्ट मत இவங்களுக்கு बोलो। ரொம்ப ஞானம் இருக்குதுங்க. இவங்க சரித்திரத்தை வாசிக்கும் போது பார்த்தேன். इनके इतिहास में पढ़ते समय देखते हैं कि इसके लिए बहुत ज्ञान है। முதல்ல இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று எலிசாவை பற்றி சாட்சி சொன்னாங்க. पहले एलिशा के बारे में गवाही बताते कि इस व्यक्ति इस पुरुष ने पवित्र है। இப்ப குழந்தை பிறந்து பெரியவன் ஆயிட்டான். अभी बच्चे जन्म होके बड़े होने लगे। தலைவலி வந்தது.
अभी सिर दर्द आने लगे। அறுவடை செய்யற அப்பா கூட இருந்தான். जो खतनी करने वाले पिता के साथ रहने लगे। தலைவலியோட அப்பா அனுப்பிட்டாரு வேலைக்கு. अभी सर दर्द आते ही उनके पिता ने उसे भिजवा दिया। வேலைக்கு சொல்லி செத்து போயிட்டான். अभी सिर दर्द होते ही बोल बोल कर मर गया है। இந்த அம்மாவுக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க. इस माँ जी ने कितने कहा சின்ன பையனை அந்த எலிசா ரூம்ல கூப்பிட்டு जो मरे हुए उस बच्चे को एलिसा की उस कमरे में ले जाकर கடவுள்கிட்ட சொல்லல. पति के पास नहीं ஒரு कहा। வேலைக்காரனும் கழுதை எனக்கு ஆயத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி एक नौकर एक गद्दे को तैयार करो करना। புருஷன் சொல்லுவாங்க நீங்க என்ன இன்னைக்கு போறாங்க. जो पति कहता है तुम क्यों जाती है? நான் போகணும். नहीं मुझे जाना है। நேரே எலிசாட்ட போறாங்க. सीधा एलिसा के पास जाते हैं। எலிசா உயிர் திரும்ப அந்த மகனுக்காக ஜெபிச்சு உயிரை வாங்கி கொடுத்தாரு. जो एलिसा ने प्रार्थना करके उस बेटे की जीवन को वापस दिया है। இறந்து போயிட்டு நம்ம என்ன செய்வோம்? அழுவோம், ஐயோன்னு அழுவோம். मर जाएगा तो क्या बोलेंगे? हाँ करके கணவருக்கு बोलेंगे। சொல்லி விடுவோம். पति के पास भिजवा देंगे இந்த बोलेंगे। பெண் அப்படி செய்யல. लेकिन इसी ने कहा है। நேரே தேவ மனுஷனை படிப்பாங்க. सीधा परमेश्वर के मनुष्य की ओर जाने लगी। உயிரை வாங்கிட்டு வந்துட்டாங்க. और उनकी जीवन को खरीद कर लेकर आए हैं। அதனால இந்த அம்மா காணாம போயிருக்கு. इसलिए इस माँ जी ने आदर से भरी हुई थी। இந்த அம்மா வந்து எலிசா சொன்னாரு इस माँ जी को एलिशा ने कहा பஞ்சம் 7 வருஷம் இருக்குது. अकाल 7 साल तक है। வேற நாட்டுக்கு போகணும்னு சொல்லிருக்காங்க. दूसरे देश में जा करके कहा है। பஞ்சம் முடிஞ்சு வராங்க. अभी अकाल खत्म होते ही आते हैं। இவங்க 7 வருஷத்துக்குள்ள எல்லா வருமானத்தையும் ராஜா திரும்ப கொடுத்தார். ये 7 साल की सारे कार्य को राजा उनकी जो वापस देता है। இந்த நாளிலும் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இழந்தோமோ इस दिन में अपने जिंदगी में कितने हम खो गए हैं। அதையெல்லாம் தேவன் திரும்ப தருகிற தேவன். उससे परमेश्वर फिर से हमें देने वाला है। எப்பொழுது कब? அவர் சமூகத்தை நாடுவோம். उनकी समूह को खोजते समय। இது வந்து 7 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் பிரதானியா முன்ன வச்சு ராஜா அவ்வளவு இந்த அம்மாவுக்கு கொடுத்தாங்க. 7 साल की जो कुछ कार्य है सभी कुछ रखकर उनके राजा ने देते इस माँ जी को पर। ஆபிரகாமும் அந்த நாள்ல ஆதியாகமம் 14 அதிகாரத்துல उत्पत्ति 14वां अध्याय अब्राहम को हम देखते हैं। லோத்துக்குள்ளெல்லாம் கொண்டு போயிட்டாங்க. लोत अपने सब कुछ लेके गया है। அத இவங்க வேலைக்காரங்களே வச்சு சண்டை போட்டு ஒண்ணு கூட விடாம திரும்ப வாங்கிட்டு வந்து इनकी नौकरों को रखकर जो अब्राहम ने झगड़ा कर सब कुछ एक भी नहीं छोड़ा, सब कुछ लेकर आए। இவங்க எல்லாம் பொறுமையாக தேவனை நம்பி செயல்பட்டாங்க. इन्होंने सब धीरज के साथ परमेश्वर पर भरोसा रखकर क्रिया करने लगे। அதே போல தாவீது சவுலுக்கு பயந்து ஓடும்போது वैसे दाऊद साउल के लिए डर कर भागते समय எல்லாரும் இந்த தாவீத கல்லறியணும். सभी लोग कहा है कि दाऊद को पथरवाह करना है। இவங்க யுத்தத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. இவங்க மனைவி பிள்ளைகள் பொருள் எல்லாம் கொண்டு போயிட்டாங்க. इनकी बाली इनकी पत्नी सब कुछ लेके गया है लूट मार कर। தாவீது மனைவி பிள்ளைகளை கொண்டு போயிட்டாங்க. दाऊद को बच्चे पत्नी बच्चे को भी लेकर गया है। யாருக்கு சோறு போட்டாங்களோ அவங்க இப்ப தாவீத கல்லறியணும்னு சொல்லி जिसके लिए दाऊद ने खाना दिया है उस व्यक्ति ने दाऊद को पर पत्थरवाह करने के लिए देखता है। தாவீது கர்த்தருக்குள் தன்னை தடப்படுத்தி लेकिन दाऊद ने मसीह के अंदर अपने आप को கல்லறிய முடியல. कोई भी उसे पत्थरवाह नहीं किया है। அது ஒண்ணு சாமியை 30 அதிகாரம் वैसे ही पहले सामुएल 30वां अध्याय 19 வசனம் 19 கூட அவர் வைக்கல. कुछ भी नहीं रखा है। ஒண்ணு சாமியில் 30 19 அவர்கள் கொள்ளையாடி पहले கொண்டு सामुएल போன 30:19 அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திரும்ப கொண்டார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எவ்வளவு இழப்பு, நிறைய காரியங்கள் இழந்திருக்கலாம். हमारे जितने में बहुत कार्य खोया हुआ परिस्थिति அவர் हो திரும்ப सकता है। தருகிற தேவனாய் वो फिर से देने वाला प्रभु है। நேமியாள் கொடுத்தாரு. सुने में त्याग को दिए हैं। ஆபிரகாம் யோத்துக்குள்ளதெல்லாம் கொடுத்தாரு. अब्राहम लोग की सब कुछ दिया। தாவீதுக்குரியவைகள் எல்லாம் தாவீதுக்கும் கொடுத்தாரு. दाऊद की जो कार्य सब कुछ दिया है। நமக்கு எப்படி கொடுக்காம இருப்பாரு? நமக்கு எப்படி கொடுக்காம? हमें कैसे ना देंगे? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்னு தாவீது சொன்னது. मसीह के लिए मैं धीरज के साथ बाट जो रखा करके बताते நம்முடைய हैं। ஒவ்வொரு காரியங்கள் அது உங்களுக்கு தான் தெரியும். हमें हर एक कार्य என் காரியங்கள் எனக்கு தெரியும். मेरे कार्य मैं जानती हूँ। ஒவ்வொரு காரியத்துக்காக ஊக்கமாய் ராக்காலங்களில் நம்ம செபிக்கும் போது हर एक कार्य के लिए हम प्रार्थना करते समय மனிதர் உதவி செய்ய தடை வரலாம். मनुष्य सहायता करने के लिए रुकावट आ सकती है। தேவன் கொடுன்னு சொல்லும்போது அது கொடுத்துதான். परमेश्वर दो करके बोलेगा तो देना ही पड़ेगा। வைத்திராதேன்னு சொல்லும்போது தந்துதான். जो नहीं रखना करके बोलेगा तो देना ही पड़ेगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஒண்ணு கூட விடல ஆபிரகாம். ये एक भी नहीं छोड़ा है अब्राहम। தாவீது ஒண்ணு கூட விடல. दाऊद एक भी नहीं छोड़ा है। நேமியாள்
அரசற்று போய் சொன்னாங்க. सूर्य मित्याल ने अपने राज्य ஒரு को भी பிரதானி जाके போட்டு कहा திரும்ப கொடுத்தாங்க. जो सारे प्रधानी को रखकर दिया நமக்கு है, என்ன குறையுது? हमें क्या कमी खड़े நம்ம है? பாக்கியசாலிகள். हमारे धन्य व्यक्ति நம்ம हम இந்த உலகத்துல சந்திரன். हम इस संसार में जो चांदनी है, சூரியனிலிருந்து எப்படி சந்திரன் ஒளியை வாங்குகிறது? कैसे सूर्य से जो चंद्रमा ने अपनी ज्योति को लेता है, அதுபோல தேவ வார்த்தைகளை கொண்டு தேவனிடத்தில் இருந்து நம்ம அவருடைய ஒளியை நம்ம வாங்குவோம். அவர் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறார். वैसे इस परमेश्वर के वचन के जरिए से उनके पास शब्दों को लेकर संसार के ज्योति बनाए, क्योंकि उस जगत की ज्योति है। யோவான் 1:9 சொல்லி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. யோவான் 1:9 कहता है किसी मनुष्य को प्रकाशित करने वाला सच्चा ज्योति वही है। இப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவனை நம்ம வச்சிருக்கோம். इस प्रकार की जीवन से भरा हुआ परमेश्वर को रखा है। பிள்ளைகளுக்கு ஞானம் வேண்டாம், வசனம் இருக்குது. जो शास्त्र के लिए वचन யாக்கோபு है। 1:5 ஞானத்தில் குறைவுள்ளவன் சம்பூரணமாய் கொடுக்கிறவன். याकूब के 1:5 में कहता है जो ज्ञान में कमी हटे उसके लिए परिपूर्ण देने वाला है। பண பற்றாக்குறை இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தரானவர், தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கார். रुपए की कमी हट हो सकता है, जो उन्हें प्रणाम करता है वो सभी के लिए भरपूर्ण देने वाला நம்ம प्रभु கடனா परमेश्वर है। இருக்கலாம், நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை और திறப்பார். रुपया भी आपकी जरूरत पड़ता है, लेकिन अच्छे भंडार को खोल कर देते हैं। நம்ம மற்றவங்களுக்கு கடன் கொடுப்போம். हम दूसरे को कर्जा देंगे। நானும் நீங்களும் நம்ம குடும்பம் மாற்றணும், சரித்திரம் படைக்க வேண்டும். मैं भी आप भी अपने परिवार बनकर हम इतिहास बनना நம்ம है। வாழ்க்கையில தோல்வி கிடையாது. हमारी जिंदगी में हार पर नहीं ஏன்னா है, அவரை தெய்வமாக கொண்டிருக்கிறார். क्योंकि उन्हें देवता அது मानेंगे। தோல்வியா இருக்கலாம், वहाँ पर हार पर हो அதை सकता ஜெயமாக है, वो மாற்றுவார். विजय बना के देंगे। அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடி उनके पवित्र नामों को हम भरोसा रखा है, இருதயம் கம்பீரிக்கும். अपने मन में मगन हो जाएगी। எந்த காரியத்தில் துக்கமா இருக்குமோ किसी बातों में दुख के அவருடைய साथ है, பரிசுத்த நாமத்தை நம்பும்போது उनके पवित्र नामों को भरोसा रखते समय இருதயம் கம்பீரிக்கும். अपने मन में जो मगन हो जाते हैं। சங்கீதம் 33:21. वचन संगीता 33:21 में कहता है வார்த்தைகள் எல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. वचन सभी कुछ अपने लिए दिया அது है, நமக்குரியது. वो अपने हैं। கர்த்தர் நம்ம மூலமாக பெரிய காரியங்களை परमेश्वर अपने जरिए बड़े काम करेंगे। हालेलुया। गीत गाते समय दान लिया जाएंगे, पानी पढ़ के पढ़ते पानी के